வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவுடன் கூட்டணி உறுதியானது, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க விலைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வாக தற்போது அதிமுக கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது பெரும் அளவில் பார்த்திங்கன்னா தற்பொழுது திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் தாவேக நாம் தமிழர் என 4 முனை போட்டியாக தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது கூட்டணி பலத்தை நம்பக்கூடிய கட்சிகளாக மக்கள்களாக ஒரு சிலர் இருக்கிறார்கள். அந்த கூட்டணியின் மூலம் வெற்றி பெற்றுவிடலாம் என்ற கணக்கை போட்டுக்கொண்டிருக்கும் கூட்டணி கட்சியின் தலைமைகள் தற்பொழுது அதற்கான வேலைகளை தீவிரம் காட்டி வருகிறது. திமுக தொடர்ந்து நம்ம ஆட்சி பிடிப்போம் அப்படின்ற ஒரு முனைப்புடன் அவங்க தீவிரம் காட்டுறாங்க. அடுத்த முனைப்பில் தற்பொழுது என்டிஏ கூட்டணி இல்லை இந்த தடவை எப்படியாச்சும் வெற்றி பெற்றாகணும், ஏன்னா தொடர்ந்து அதிமுக தோல்வியை தழுவி வருகிறது. இந்த முறை எப்படின்னா வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற ஒரு முடிவில் என்ன பண்ணுதுன்னா, தற்பொழுது சிறிய அமைப்புகள், முக்கிய கட்சிகள், பிரபல கட்சிகள், எல்லா கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இழுத்து போட்டு கொண்டிருக்கிறது என்டிஏ கூட்டணியில். அதன் முன்னோட்டமாக விஜய் அவர்களையும் இந்த கூட்டணிக்குள் இழுத்து போட்டு விடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்த்திங்கன்னா தலைமை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செயல்பட்டு கொண்டிருக்கிறார், செயலாற்றியும் கொண்டிருக்கிறார். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் பெரும் விதத்தில் இருந்தாக வேண்டும் என்ற ஒரு முடிவிலும் முனைப்பிலும் பார்த்திங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் அந்த கூட்டணி பேச்சுக்களும் முடிவுகளும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விஜய் எடப்பாடி இணைந்தார்னா எப்படி இருக்கும் வெற்றி? மக்கள் அதற்கு ஆதரவு தெரிவிப்பார்களா, இல்லைனா பார்த்திங்கன்னா மக்களுடைய எதிர்ப்பாக இருக்குமா? ஏன்னா விஜய் தனித்து நின்றால் தான் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பான்மை இருக்குமா, இல்லை கூட்டணி சேர்ந்தால் அவர்கள் போட மாட்டார்களா? ஏன்னா கூட்டணியில் அதிமுக மட்டுமே இருந்தால் பரவாயில்ல, பாஜக அது இதுன்னு என்டிஏ கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கிறது. கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அது வேறு ஒன்றுக்கு சமம் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா விமர்சனங்கள் ஒரு பக்கம் முன்வைத்தாலும் கூட, தற்பொழுது விஜய் அவர்கள் அதை எப்படி கையாள போகிறார், என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு பரபரப்பும் விறுவிறுப்பும் தான் தற்பொழுது அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியல் பரபரப்பும் விறுவிறுப்பும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு களமாக தான் இது மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.